ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம். எல்லோருக்கும் மாலை நேர வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு உள்ள காய் நறுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன காய் மம்மி? கடை வீதினாடி போயிட்டு வந்தோம். இப்போதான் போயிட்டு சப்ஜா விதை, அப்புறம் என்ன வாங்கினேன், இது பாதாம் மிஷின், இதெல்லாம் கொஞ்சம் குளிர்ச்சினாங்க. அதெல்லாம் ஊற வச்சு போட்டு குடிச்சுக்கோம். ஆனால் ரொம்ப குடிக்கக்கூடாது, கொஞ்சமாக குடித்தா நல்லது. ரொம்ப குடிச்சா சளி குடிச்சுக்கும், ஃபீவர் வந்துடுமா. இதுதான் ஹவுஸ் குக்கிங். ஆவலாம் 3 ஸ்பூன் போட்டு குடிச்சிச்சான். 3 ஸ்பூன் போட்டு குடிச்சதுனால ஒரு ஃபீவர் வந்துருச்சான். அப்புறம் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுச்சேன், நீ எவ்வளோ போட்டு குடிச்சேன்னா நான் 3 ஸ்பூன் போட்டு குடிச்சேன். அது கொஞ்சம் 1 ஸ்பூன் தான் போட்டு குடிக்கணும் அப்படின்னுச்சேன். குளிர்ச்சின்னு தானே சொல்கிறீங்க, அப்போ கூட ஸ்பூன் குடிச்சாங்க. ரொம்ப குளிர்ச்சின்னா காய்ச்சல் வந்துருங்க. ஓ, சப்ஜா விதை, அது அப்புறம் நெல் கட்டுறது, இன்னும் என்னென்னா நெல் கட்டுரு, அப்புறம் வந்து அணில் சேமியா, ரவை, ராகி சேமியா நல்லா இருக்கு. நீ சாப்பிட மாட்டேங்கிற, சூப்பராக இருக்கும் ராகி சேமியா. ராகி மாவுல சேமியாவா? இல்ல, ராகி சேமியானே சேமியா மாதிரியே பண்ணி விற்கிறாங்க. இந்த அணில் சேமியா மாதிரியே. அதை வாங்கி நம்ம சுடு தண்ணியில போட்டு புளிச்சு எடுத்துட்டு கடுகு பருப்பு போட்டு தாளிச்சு எடுக்க வேண்டியது. நல்லா இருக்கும் அந்த உப்புமா. தாளிக்கலாம், தேங்காய் பால் வேணா ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாள் செஞ்சு நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து சாப்பிடலாம். இடியப்பா வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இடியப்பா எவ்வளோ போட்டுருந்துச்சு? அது 50 ரூபாயோ 40 ரூபாயோ. முன்னாடியெல்லாம் நானே இடியப்பா செய்வேன். சிஆர்அரிசி வாங்கி, சிஆர்அரிசி 5 கிலோனா 1 கிலோ பச்சரிசி, ரேஷன் அரிசியே ஏதோ ஒன்று பச்சரிசி 1 கிலோ, அதை போட்டு நல்லா கழுவிட்டு மிஷினில் போய் இடியப்பாவுக்கு அரைச்சிக்கிட்டு வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பெல்லாம் அரைச்சிக்கிட்டு வந்து ஒரு வாட்டி காய போட்டிருந்தேன். இந்த வீட்டில் இல்லை, கார்த்திகூரில் முதல்ல இருந்த வீட்டில் காய போட்டிருந்தா குரங்கு வந்து எல்லாத்தையும் அப்படியே காஞ்சி மாவெல்லாம் அள்ளி தின்னு அவ்வளோ வேஸ்ட் பண்ணிடுச்சு. அப்புறம் மாவு, குரங்கு தொட்ட மாவை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோத்தையும் அள்ளி கொட்டிட்டேன். அதுலேருந்து இடியப்பாவு நான் செய்கிறது இல்லை, கடையில் வாங்கிக்கிறது. ஓ, அதில் 2 டைப்பாக சொல்லுவாள் மேம். ஒன்று வந்து இடிக்கிறது, ஒன்று வந்து அரைக்கிறது. ஆமாம், இடியப்பா வந்து இடிச்சு தான் வரணுமா? இல்லை, அரைச்சாலும் நல்லது. அரைச்சாலும் நல்லது. ஆனால் நம்ம சரிச்சு வச்சிடணும். அதுக்கப்புறம் புளி எல்லாம் கொஞ்சம் சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி இது விட்டு புரிஞ்சோம்னா அது மாவு நல்லா வெந்துடும். மாவு வெந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். ஓ, ஆனால் மம்மி நான் சின்ன பிள்ளையா இருக்கையிலலாம் என்னை இடியப்பா வந்து இடிச்சுட்டு தான் வரணும், அரைச்சிட்டு வரக்கூடாது. அது அதிரசத்துக்கு. அப்படியா? ஆமாம், அதிரசத்துக்கு தான் இடிச்சுட்டு வரும். அப்போல்லாம் தீபாவளிக்கு அதிரசம் போடுவோம் ரொம்ப. இப்போதான் எல்லாம் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அப்போல்லாம் நிறைய போடுவோம். நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கீங்க. ஆமாம், முறுக்கு ஒரு பாத்திரம் ஃபுல்லாக இருக்கும், ஒரு சட்டி 250 இருக்கும். அதிரசம் அரை சட்டி இருக்கும். அப்புறம் ரோட்டு பக்கடா ஒரு வாட்டம் டேஸ்ட் பண்ணுவீங்க. அப்புறம் மாவு உருண்டை பிடிச்சிருவீங்க. சின்ன வயசா இருக்கையில ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 2வது 3வது பிடிக்கல. எல்லாரும் வீட்லேயும் பலரும் சொல்கிறாம்மா, நம்ம வீட்லேயும் சொல்லுமா அப்படின்னு என்னை போட்டு பாடாக இருக்குவேன். அப்படி நீ போட்டு படுத்துறதுல அதெல்லாம் முன்னாடியே போய் உப்புல நின்று அரைச்சி அதுக்கே டயத்தை வேஸ்ட் பண்ணுவோம். ஆமாம், தீபாவளிக்கு ஒரு வாரம் 2 வாரம் முன்னாடியே எல்லார் வீட்லேயும் எல்லாம் அரைக்கிறாங்க, எல்லார் வீட்லேயும் எல்லாம் அரைக்கிறாங்க, போட்டி போடணும். இப்போல்லாம் எல்லாமே சைலண்டாக போயிடுச்சு. அது ஒரு காலம். ஆமாம், அது ஒரு காலம். நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் அவங்க வீட்டில் அதை இருக்கிறாங்க, இவங்க வீட்டில் இதை வேறு வரைக்கும் கூட மிஷினில் நின்றுட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் யூவில் வச்சுருப்பாங்க மாவு அரைக்கிறதுக்கு. யூவாக இருக்கும். அது ஒரு காலம். இப்பெல்லாம் சும்மா உலகரிசி 1 உலக போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு. இப்போ யாரும் அதை விரும்புறது இல்லை மம்மி. இல்லை, இப்போவும் குடியான வீட்டுக்கு மற்ற ஜாதி எனக்கு பண்ணுறாரு. இவதான் நிற்கிது அந்த நேரம். நம்ம தான் மாறிட்டோம். நம்ம சாப்பிடவும் மாட்டேங்கிறியே, அப்புறம் என்னத்துக்குன்ட்டு பண்ணுறது இல்லை மம்மி. நம்ம இப்போ என்னென்னா, இப்போ எல்லாமே நம்ம அளவாக பண்ணிட்டோம். ஆமாம், இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு நல்ல ஸ்வீட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், 1 போதும் 2 போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறோம். இப்போ வந்து உடம்பு ஹெல்த்தை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்.
அப்பெல்லாம் என்ன வேணாலும் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம்ங்கிற மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு தூரம் யூடியூப் எல்லாம் பார்க்கல, நமக்கு விவரம் தெரியல. இப்போ வந்து விவரம் தெரிய ஆரம்பிச்சதுனால ஸ்வீட்னா 1 2 அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு இது வந்துருச்சு. முன்னாடிலாம் குலோப் ஜாமுன் எப்படி வச்சு சாப்பிடலாம். நானே குலோப் ஜாமுன் அவ்வளவு சாப்பிடுவேன். நல்லா இருக்கு. சுகரும் இல்லை, கடைசி சாப்பிடாத போது சுகர் இருந்துச்சு. அதுதான் நம்ம சாப்பிடாம இருக்கிறதே எல்லாரும். நான் சாப்பிடும்போதெல்லாம் சுகர் இல்லை. குலோப்ஜான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்மூத்தா இருக்கும், அப்படியே ஈஸியா விட்டுருக்கும். அதுவும் அந்த பாகுல ஊறி இருந்தது சூப்பரா இருக்கும். நான் பாகு தண்ணியை மட்டுமே தனியாக வச்சு டம்ளரில் குடின்னு குடிப்போம். அப்படிதான் இருந்துச்சு வாழ்க்கை. அப்புறம் எப்போ இப்படி மாறினது? இப்போ நம்ம கார்த்தி பாவட்டில் இருக்கேனே, நான் முறுக்குக்குள்ள மாவு அரைச்சிக்கிட்டு வருவேன். காலையில் வெள்ளனா போய் மிஷினில் முதல் நாள் கிடஞ்சி காய போட்டு காஞ்சதுக்கப்புறம் காலையில் வெள்ளனா 5 மணிக்கே மிஷின் அப்போ அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. தீபாவளி டேட்லனா அப்போ போனோம்னா கூட்டம் இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் ஆளாக அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். நானும் கார்த்தி பாவம் இருப்பார். அவர் வருவார், நான் போவேன், அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம் நாங்கள். ஆனா அதிரசத்துக்கு நம்ம இப்ப இடிக்கிறது இல்லை. ஒரு மட்டும் பண்ணுவோம், அதிரசம் இடிக்கிறது இல்லை. ஒரு 8-7 வருஷமாவே விட்டுட்டோம். அதிரசம் விட்டுட்டோம். அதிரசம் வந்து தீபாவளி டேட்ல கெட்டு போயிடக்கூடாது, நல்லா வரணும். அப்படியா? அது ஒரு இதுவா? ஆமா, அது சாங்கியம் மாதிரி சொல்றாங்க, தெரியல. ஏன் அது இனிப்புனாலயா? இனிப்புனாலயா என்னன்னு தெரியல. அதிரசம் நல்லா வந்தாதே அந்த வருஷம் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால பயந்துக்கிட்டு என்ன பண்றது இல்லை. அப்போ அதிரசமே பண்ணாதவங்க முருகி போச்சுன்னா இதுவா இல்லை அதிரசமே பண்ணாதவங்களோட லைஃபு அது பண்ணலைன்னா ஒன்றும் இல்லை. பண்ணுனா பண்ணலைன்னா ஒன்றும் எதுவுமே பண்ணுறவங்களுக்கு தான். ஆமாம். அப்புறம் இன்னைக்கு யார் பார்த்தீங்க கடத்தூரில்? எங்கள் அன்னைங்க 2 பேரையும் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணீங்க? 2 அன்னைங்களுமே பேசிட்டு தான். நாங்கள் 3 பேரும் தான் லாஸ்ட்டாக பிறந்தவங்க. 3 பேரும் முன்னாடி, ஒரு அண்ணன் 2 அக்கா முன்னாடி, நாங்கள் 2 அண்ணன், நான் ஒரு ஆள் லாஸ்ட்டாக பிறந்தேன். நான் தான் எங்கள் வீட்டில் லாஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் அன்னைகளெல்லாம் பார்த்தேன். இன்னைக்கு கடை வீதியில் பார்த்தோம். எல்லாமே லாஸ்டா பிறந்தது 3 பேரும் கடை வீதியில இருந்தான். எல்லாருமே வீடு கட்டிட்டோம். அன்னைக்கு ஒரு அண்ணன் இப்பதான் வீடு கட்டிட்டு இருக்கு. ஒரு அண்ணன் ஈரோடுல ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு. பையன் ஐடில ஒர்க் பண்றேன், அந்த அண்ணனுக்கு. பொண்ணு சென்னையில் இருக்கு, சென்னையில் ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாரு மருமகனும். ஒரு அண்ணனுக்கு இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே இருக்காப்புல இருக்கு. இப்போ எங்கள் அண்ணன் இங்கே வந்துருக்காப்புல இருக்கு. ஈரோடுலேயும் வீடு இருக்கு. இந்த அண்ணன் பெரிய வீடு, கிட்டத்தட்ட 30 சென்ட் இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. 30 சென்ட் இடம் இருக்கு. அந்த இடத்த அது கொஞ்சம் எங்களுக்கு தள்ளி இருக்கு, ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கு, ஸ்கூல் கிட்ட இருக்கு. அந்த இடம் வேண்டான்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறோம்னு சொல்றாங்க, தெரியல. அதை கொடுத்துக்கிட்டு இப்போ நல்லா ரோட்டு மேலே 1 சென்ட் 5 லட்சம் ரூபாயா, அந்த மாதிரி 5 சென்ட் வாங்கி 5 சென்டோ 6 சென்டோ வாங்கி வீடு கட்டிட்டாங்க. ரூப்பு போட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அது கரெக்டாக சந்திர வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி தானே மம்மி? ஆமாம், அந்த வாரம் தானே சந்திர வீடு. அவங்க எல்லாம் சண்டை விடுவாங்கல்ல? இல்லை, ஆமாம், சந்திர வீடெல்லாம் சண்டை விடுவாங்க. சந்திர தான் டிரைவர். காம்பவுண்டுக்குள்ள தானே இருக்கு, காம்பவுண்ட் விட்டு உள்ளே எவன் வருவேன்? இல்லை மம்மி, சண்டை போடணும்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் அவங்க எல்லாம் சண்டை விடுவாங்க. அதுவும் அது முச்சோந்தி மாதிரி வேற இருக்கு, முச்சோந்தி மாதிரி இருக்கு. அது ஒரு வளைவான இடமா வருது, தெரியல. ஆனால் எப்படியோ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நல்ல மெயினான இடத்துல நல்ல சூப்பராக வீடு கட்டலாம்னா கட்ட முடியாது மம்மி. வளைவுலையும் குலைவுலையும் இல்லை மம்மி, வளைவுலையும் கிளைவுலையும் சந்துக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயும் தான் கட்ட முடியும். ஏன்னா இப்போ மெயினான இடம் இல்லையா?
அது மெயினான இடம் இல்லையே. இடம் இல்லை. அதுவே 6 லட்சமா ஒரு செண்டு அரிமளத்துல. ஆனால் ரோட்டு மேலே தவிர மெயினான இடம் கிடையாது. மெயினான இடம்னா எது சொல்கிறேன்னா மார்க்கெட்டு, 8ஆம் மண்டபப்படியை சுற்றி அங்கிட்டு இருக்கிற இந்தியன் பேங்க் தெரு அதெல்லாம் ரோட்டு மேலே கனெக்ஷன். மெயின் ரோட்டோட கனெக்ஷனாக இருக்கிறது. அதாவது புதுக்கோட்டை ரோடு தான் மெயின் ரோடு. ரோட்டு மேலே இது ராயவரத்து ரோட்டு. ஆனால் ரோட்டு மேலே, ஆனால் ரொம்ப மெயின் ஏரியா கிடையாது. ஆனால் ஓரளவு பரவாயில்ல. பஸ்ஸுக்கெல்லாம் அங்கனே ஏறிக்கலாம். எங்கே போகிறதுக்கு? அந்த அங்கே வந்து புதுக்கோட்டை போகிறதுக்கு 8ஆம் மண்டபப்படி வரணும். அப்படியா? ஆமாம். 22 ஏறுறதுனா மட்டும் மாமர ஸ்டாப்ல ஏறி, ஜான்சிக்கு ஏறுறதுனா 8ஆம் மண்டபப்படி வரணும். 27க்கு ஏறுறதுனா 8ஆம் மண்டபப்படி வரணும். 27A வர்றதுனா வேணால் மாமர ஸ்டாப்புக்கு வரலாம். 22க்கு ஏறுறதுனா மாமர ஸ்டாப்புக்கு வரணும். மீதி எல்லாத்துக்கும் அவங்க இங்கே தான் வரணும். கடத்தருக்கு இங்கே தான் வரணும். ஆனால் எங்கள் அம்மா பெற்ற பிள்ளைய எல்லாருமே வீடு கட்டி ஓரளவு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செட்டில் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா பெற்ற எல்லா பிள்ளைகளும் பரவாயில்ல. ஆனால் உங்கள் அம்மா வந்து எல்லார் வீட்லேயும் ஒருத்தவங்களையாவது கவர்மெண்ட் வேலையில் வச்சுருக்காங்க. யாரு? உங்கள் ஏஜில் இருக்கவங்க. உங்கள் ஏஜில் இருக்கவங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க அம்மா அப்பா பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே எப்படியோ முயற்சி பண்ணி எப்படியோ வீட்டில் வந்து கேட்டு எப்படியோ கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க. ஆனால் வந்து உங்கள் வீட்டில் தான் உங்கள் அண்ணங்களையும் சரி உங்கள் அம்மா அக்காங்களையும் சரி பெற்றுட்டோம் கட்டி கொடுக்குறதோட சரின்னு மட்டும்தான் விட்டுட்டாங்க. வேலைக்கு அனுப்பணுமோ. அங்கே எங்கள் அப்பாவுக்கு அந்தளவுக்கு வெட்டிக்காரத்தன் பத்தாது. எங்கள் அப்பாவும் ஒரு மாதிரி இன்னசென்ட் இல்லை. ஒரு மாதிரி தான் சுயநலம் மட்டும் பிடிச்சி பிள்ளைங்கிற இதெல்லாம் இருக்காது. தான் பாட்டுக்கு சாப்பிடணும், தான் பாட்டுக்கு இருக்கணும். அதே மாதிரி எங்கள் அப்பத்தாவும் அப்படிதான். நீ சாப்பிட்டுடா, நீ பண்ணிடுடான்னு சொல்லி கொடுக்குமா. நீ சாப்பிட்டுடா, நீ சாப்பிட்டுடா, நீ உழைக்கிறவன், நீ சாப்பிட்டுடா அப்படிங்கும். யாருக்கு என்ன இருந்தா என்ன. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த காலத்துல அப்படி சொல்லி கொடுத்தா மருமக அடிச்சே விட்டு என்ன அவன் உங்க மகனை மட்டும் சாப்பிட சொல்றீங்க, நாங்கெல்லாம் அவங்கள நம்பி தானே வந்தோம் அப்படின்னு. இந்த காலம் எல்லாமே மாறிட்டாங்க. இந்த காலம் எல்லாம் பட்டுன்னு அப்படியே பேசிடுறாங்க எல்லாம். அப்ப வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஆனா ஒரு நாள் வெடிக்கும். ஒரு நாள் சண்டை வெடிக்குதுன்னு செய்யும். ஆனா உடனே இருக்காது. இது வந்து இப்போ உடனே கேட்டுருக்குது எல்லா பிள்ளையும். எல்லா பிள்ளைகளுமே அப்படிதான் இருக்குது. ஆமா, பட்டு மனசுல பதிச்சுதான் உடனே கேட்டுருக்குது. அப்பெல்லாம் எங்க அம்மாவெல்லாம் கொஞ்சம் பொறுமையானே போவாங்க. சண்டை வரையில பார்த்துக்குவோம், அன்னைக்கு பிடிச்சிப்போம் என்ன அப்படின்னு நினைச்சிட்டு விட்டாரு. சண்டை வந்தா பெருசா வரும். இதெல்லாம் சொல்லி வச்சு எல்லாத்தையும் சொல்லி வச்சு இருக்கிறது. எவ்வளவு நேரம் சண்டை போடுவாங்க? சண்டை நிறைய நேரம் போடுவாங்க. இதுல பங்காளி வீடெல்லாம் போய் எங்க அம்மா போய் எங்களுக்கு சோறா இருக்காது. அது போய் பஞ்சாயத்துக்கு போய் அங்கே போய் பங்காளி வீட்டுலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா வீட்டு சொத்து பத்தெல்லாம் இருந்துச்சு, நல்ல நகை நட்டு இதெல்லாம் இருந்துச்சு. அந்த காலத்துல இந்த பஞ்சாயத்துக்கு எல்லாம் போனா கேட்பாங்க. அந்த காலத்துல உள்ளவங்க. இந்த காலத்துல எல்லாம் உள்ளவங்க என்னத்த நியாயம் யாரு, நீ உனக்கு தகுந்த மாதிரி சொல்லுவேன், நான் எனக்கு தகுந்த மாதிரி சொல்லுவேன். அதனால யாரும் இப்ப நியாயம் எல்லாம் கேட்டு பஞ்சாயத்து பண்றதே கிடையாது. இப்ப யாரும் அதை பத்தி கேட்கறது இல்லை. என்ன வரதுல அப்படியா நடந்துச்சா அதா அப்படிங்கிற மாதிரிதான். என்ன யாருக்கும் யாரும் நியாயம் சொல்றது இல்லை. அந்த காலம் அப்படி இல்லை. எங்க மாமியா தானே விட்டு கொடுத்து போகுது தானே அப்படிங்கிறாங்க. அப்படி அந்த காலம் டைமும் போகாது நிறைய பேருக்கு. அதனால அடுத்து கொண்டு சண்டைய இதுவா பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப இந்த காலத்துல எல்லாம் சண்டையில போய் நம்ம ஒரு வீட்டுல போய் சொல்ல உட்கார்ந்து இருந்தோம்னா யாராவது கேட்பாங்க, உனக்கு வேற புலப்பில்ல போத்தா அப்படின்பாரு. அந்த காலத்துல எங்க அம்மாவெல்லாம் எங்களையெல்லாம் விட்டுட்டு சண்டையை போய் சொல்லிட்டு இருக்கோம் பங்காளி வீட்டுல அப்படின்னா. அதுக்கு மேமி இப்போ வந்து கொஞ்சம் பரபரப்பான உலகம் ஆயிடுச்சு. இப்போ நீங்களே பாருங்களேன், காலையில் சத்த நேரம் இருக்க மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு சாயந்தரம் வந்துடுது. வீட்டில் தான் இருக்கோம். வீட்டில் இருந்தாலுமே நம்மளுக்கு சண்டே இருந்தாலுமே காலையில் சத்த நேரம் இருக்க மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா சாயந்தரம் வந்துடுது. செடிக்கு தண்ணி ஊற்றா, அது பண்ண இது பண்ண வேலை வந்தால் நைட்டு வந்துடுது. அது மாதிரி டைம் ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி தெரியுதுல்ல.
அப்ப வந்து பொழுது வச்சிருக்கோம். ஆனா இப்போ அந்த சாந்தா முத்து இருக்காங்கல்ல, அவங்க நாங்க அந்த காலம் நடத்துற மாதிரி தான் நல்ல டைம் கிடைக்குது அவங்களுக்கு. இல்லைன்னா சமைச்சிடறாங்க 8 மணிக்குள்ள. அவங்க நல்ல லைஃப், நல்ல என்ஜாய் பண்ணி வாழ்றாங்க. 8 மணிக்குள்ள வெள்ளன சமைச்சிடுறாங்க. சமைச்சிட்டு எல்லாம் நல்ல வெரைட்டி, நல்ல காலையில இப்ப எல்லாமே நல்லா பண்ணிடுறாங்க. பண்ணி இதுன்னுட்டு அதுக்கப்புறம் வீடு வாசல்லாம் நீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வீடு வாசல் எல்லாமே கூட்டிடுறாங்க. எல்லாம் நீட் பண்ணிட்டு 8-9 மணிக்கெல்லாம் வந்து மோப்பில் வந்து உட்காந்துடுறாங்க போட்டிக்கோல. ஜாலியா 2 பேரும் பசங்க குளிச்சுட்டு அவங்க எடுத்து வச்சு சாப்பிட்டு போயிடுறாங்க. நாங்க அந்த காலத்துல நடத்துற குடும்பமே இவங்க நடத்துறாங்க அமைதியா நல்லா. அதனாலதான் உங்களுக்கு நல்லா புரியுது. இல்லை மேம், சில பேர் வீட்டில் லேடிஸ் வந்து வீட்டில் தானே இருக்காங்க. இப்போ அவங்க வீட்டிலலாம் இப்போ 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. சாந்தாமத்து வீட்டில். ஆனால் வந்து 2 பேருமே வந்து ஈக்குவலாக வேலையும் வீட்லேயும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது எப்படி பாசிபிள் ஆகுது? அதனாலதான் நிம்மதியா இருக்காது. 2 பேருமே எல்லாத்துலயும் கலந்துட்டு செய்யறதுனால தான் நிம்மதியா இருக்காது. ஒரு ஆளு வீட்டுல இப்ப நானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு டென்ஷன் ஆயிடும், கோவம் வந்துடும். அது சண்டை ஒண்ணு ஒருக்கா விட்டு போயிடும். ஒருக்கா அவங்க வீடியோ எத்தனை எடுக்கிறாங்கிற குடும்ப அலப்பறைகள்னு ஒண்ணு எடுக்கிறாங்க. அத்தனைக்கும் வீடியோ எடுக்கிறாங்க. பாவம் ஒரு நாளைக்கு எவ்வளவு வீடியோ எடுக்கிறாங்க எப்பா. ஆனால் மம்மி நம்ம இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கவங்கெல்லாம் புருஷன் தான் வேலைக்கு போகிறாங்க. முக்கால்வாசி லேடிஸ் வேலைக்கு போனாலும் 2 பேருமே இந்த மாதிரிலாம் ரொம்ப க்ளோஸாக அந்யோன்யமாக இது பண்ண மாட்டேங்கிறாங்க தானே. ஆமாம், அது அவங்க 2 பேரும் நல்ல புரிதான தம்பதியில். அவங்க ஃபேமிலி நல்ல அமைதியாக நல்ல சந்தோஷம். அந்த மாதிரி சந்தோஷம் பெரிய பணக்காரர்களுக்கு கூட கிடைக்காது. அவங்க இருக்கிறாங்க சந்தோஷம். சந்தோஷம்னா அவங்களுக்கு அவ்வளோ டைம் கிடைக்குது ஸ்பெண்ட் பண்ண. புரியுதா? டைம் கிடைச்சா அதை பயன்படுத்திக்கிறவங்க தான் கெட்டிக்காரு. ஆமாம், அவங்க நல்ல சமையல் சாப்பாடும் நல்லா தான் இருக்கு. டீ வச்சு கொடுத்து எல்லாமே பண்ணிடுது. இவங்கள மாதிரி வெறும் சோத்தையே படிச்சு போடல. நல்லா இட்லி தோசை எல்லாமே. இட்லி எல்லாம் நல்ல வெள்ளை உப்பு வட்டம் வைக்குது. இட்லி சப்பாத்தி எல்லாமே பண்ணுது. இடியப்பம் பண்றாங்க. அவங்களோட வாழ்க்கையில கிடைச்ச சந்தோஷம் கிடைச்சா திருப்தியா இருக்கும். ஆனா அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. இப்ப நம்ம முத்துக்குனவுக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருந்து பிடிக்காது. என்னடா வாழ்க்கை, அப்போ நானும்ல இந்த தொழில் கொடியாருமா அப்படின்பா. அந்த மாதிரி நினைக்கிறாங்களுக்கு பிடிக்காது. எனக்கெல்லாம் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல அமைதியா நல்லா இருக்கு. அது ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கும். ஆமா, அது அதில் குடிக்கணும் வேணும். சாந்தா குடிக்கணும். ஹஸ்பண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஹஸ்பண்டு, பிள்ளைய நீங்கள் பண்ணுங்கம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பிள்ளைய. இல்லைன்னா பாதி வீட்டிலலாம் என்ன பிள்ளைய, கடவுளோட ஆசீர்வாதம் எம்எம்ஐ பாதி வீட்டில் பிள்ளைய, அம்மா என்னம்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, வாமா வந்து எனக்கு பண்ணி விடுமா, நான் ஸ்கூலுக்கு போகணுமா வேண்டாமாம்மா. வீட்டில் பிள்ளைய எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. பிள்ளைகளும் புரிஞ்சுக்கிச்சுங்க, அம்மா அப்பா பணத்துக்காக இத்தனையும் பண்றாங்க. பணம் வருது என்ன எல்லாம் நமக்காக செய்யறாங்க. அவங்க என்ன அவங்க சாகும்போது தலையில கொண்டுட்டா போறாங்க. ஆமா, எல்லாம் பிள்ளைகளுக்கு தானே. இந்த வீடு கட்டுறாங்க பெருசா பிள்ளைகளுக்கு, நகை உள்ளது வச்சிருக்காங்க பிள்ளைகளுக்கு. நகையை நிறைய சேர்த்துட்டாங்க. நகையை நிறைய சேர்த்துட்டாங்க. நம்மளை விட கூட இருக்காது. ஆனா அது எல்லாம் உழைச்சு சேர்த்தது. நம்ம வந்து இப்படி வட்டிக்கு கொடுத்து வாங்கி சேர்த்தது, அது எல்லாம் உழைச்சு சேர்த்தது. இப்படி வீடியோ போட்டு அவங்க இது ஸ்டார்ட் பண்ணல வீடு கடனா தான் இருந்துச்சு. இந்த இது ஸ்டார்ட் பண்ணல, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணல வீட்டுக்கு 5 லட்ச ரூபா கடனா தான் இருந்தாரு. 5 லட்ச ரூபா கடன் அடைக்க முடியாம இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாமே இதுவா. எத்தனை வருஷத்துக்குள்ள முன்னேற்றம்? ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள முன்னேற்றம். அவங்களுக்கு கைப்பையா ஓடுது வீடியோ, சூப்பரா ஓடுது. எத்தனையோ மில்லியன் பேர் பார்க்கலாம். நானே அவங்களோட ரசிச்சு பார்ப்பேன், எனக்கே பிடிக்கும். நல்லா இருக்கு. மில்லியன் கணக்கில் போகுது. அந்த பயலை வச்சு போடுறது, அந்த சின்ன பயலை வச்சு போடுறது. நல்ல உழைப்பு. அவங்க 2 பேரும் உழைப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்ல உழைப்பு.
உழைப்பு இது பண்ணுவான்னு தெரியல. அது 3ஐயும் ஏத்துறது எப்ப ஏத்துவான்னு தெரியல. நைட்டெல்லாம் நல்லா நிம்மதியா படுத்து தூங்கி மழை வருது, அதனால காலைல 7-7:30க்கு தான் எந்திரிக்கிறாப்புல ராஜாவெல்லாம். 7:30-8க்கு தான் எந்திரிக்கிறாப்புல. ஆனா 11 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடா. ஆமா 11 மணிக்கெல்லாம் போயிடுற. அதுக்குள்ளேயும் சாந்தா எந்திரிச்சு எல்லாம் பண்ணிடுறாப்புல. நைட்டு தூங்க மணிமே லேட் ஆகாம எப்படி தூங்கிடுவாங்க. அப்ப எப்ப நீ பண்ற இந்த இதெல்லாம் பண்ணுவாப்புல எடிட்டிங் இத்தனைக்கும் எடிட்டிங் பண்ணணும் எப்படி? ஆனா டெய்லி வீடியோ போட்டுருவாங்களா? டெய்லி வீடியோ போட்டாங்க. டெய்லி வீடியோ போட்டாரு. நம்மளாவது காலையில நீ போடுற ஷார்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு கீழே போடுற ஷார்ட்ஸ் சத்த நேரத்துக்குள்ள நமக்கு இதுக்கு வந்துடும், செல்லுக்கு வந்துடும். அப்போ நைட்டு தூங்காமல் இருந்தால் தானே நைட்டு தூங்கிடுறாங்க. நல்லா அமைதியாக நல்லா இருக்காங்கிறேன். அமைதியாக நல்லா இருக்கு. நைட்டெல்லாம் தூங்கிடுறாங்க. அப்போ எடிட்டிங் வேற யாரும் பண்ணி கொடுப்பாங்களோ? இல்லை அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ராஜா. ஈவினிங் இந்நேரமா பண்ணுவாங்களோ தெரியல. இப்போ ஒரு வீடியோ எடுப்பாங்க. இப்போ சாயந்தரமா ஒரு வீடியோ போட்டுக்கோ எடுப்பாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங் உட்காந்துருவாங்க. சரி, அவங்க எடுக்கிற வீடியோ எவ்வளோ நேரம் இருக்கும்? ஷார்ட்ஸ் தான் நிறைய எடுக்கிறாங்க. வீடியோ 1-2 தான் எடுக்கிறாங்க. அப்போ அது ஷார்ட்ஸ்னா போட்டுடலாம், அப்படியே போட முடியாது. ஷார்ட்ஸ் தான் நிறைய எடுக்கிறாங்க. ஆனால் ஷார்ட்ஸில் காமெடிலாம் ஆட் பண்ணணும்ல? ஷார்ட்ஸில் ஆமாம் காமெடியெலாம் ஆட் பண்ணணும். நம்ம போடுற மாதிரி அப்படியே போட முடியாது. ஆமாம் காமெடியெல்லாம் ஆட் பண்ணணும். காமெடி தானே போடுறாங்க. அவங்களா தயார் பண்ணது எல்லாமே. ஆமாம் ஆமாம், வேற யாருக்கிட்டையும் மேக் பண்ணி போடணும். சிரிப்பு வர்ற மாதிரி இடத்துக்கு சிரிப்பு சவுண்டு போடணும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று நினைக்கல அவங்கள பற்றி போடணும். கொஞ்சம் எடிட்டிங் இருக்குது அதுக்கு. அதெல்லாம் ராஜா சாந்தா கிடையாது. சாந்தா சமையல் இந்த வேலை. ஆனால் நல்ல நாங்கள் அந்த காலத்தில் நடத்துகிற பீஸ்ஃபுல்லான குடும்பம் மாதிரி நடத்துகிறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க குடும்பம். மற்றவங்க எவ்வளோதான் பணக்காரல இருந்தாலும் பெரிய தாட்டா புண்டலாம் அப்பா அது அப்படி போச்சு இது இப்படி போச்சு பிரச்சனையா தான் இருக்கும். என்னதான் பெரிய பணக்காரல இருந்தாலும் இவங்க குடும்பத்தில் ஒரு அமைதி. அதான் அவங்க பேரை போட்டாலே மம்மி வியூஸ் நிறைய வருது மம்மி. ஒரு ராசி அதே மாதிரி நம்ம ரஜினிகாந்த் போட்டாலுமே, ஆக்டர் ரஜினிகாந்த் போட்டாலுமே வியூஸ் நிறைய வருது. அவங்கெல்லாம் ஒரு ராசி மம்மி. இப்போ பணம் வந்துட்டுச்சுன்னா அந்த ராசி அந்த மாதிரி. இப்போ பணக்காரர்கள்ட்ட நீங்கள் ஏதாவது வாங்கி பாருங்களேன். பணக்காரங்க ரைட்டு, அதே மாதிரி நல்ல மனசு உள்ளவங்களும் நல்லாதான். ஏழ்மையாக இருந்தாலும் ஒரு சிலர் விடவா தான் இருப்பாங்க. அவங்க விதவையா இருந்தா கூட அவங்கள பார்த்துட்டு போனோம்னா நமக்கு காரியம் சக்சஸ் ஆகும். ஒரு சிலர் பாபர்ச்சிகளா இருப்பாங்க. ஆனா அவங்கள பார்த்துட்டு போனோம்னா அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு போனோம்னா நமக்கு ரத்த காயம் தான் முடிஞ்சோம். அன்னைக்கு எங்கேயும் போயிட்டு வர்றதுக்குள்ளே ஆமா ரத்த காயம் தான் நடக்கும். அப்பா நம்ம அந்த மாதிரி 2-3 பிரச்சனை நிறைய பார்த்துருக்கேன் நான் முன்னாடி. ஆனால் நம்ம அந்த சின்ன வயசுல சொல்லுவீங்களே அந்த சக்கரை விட்டு அம்பாச்சி, அவங்கள பார்த்துட்டு போனால் கிடைக்காத இடத்துல கூட நமக்கு கிடைக்கும் எதுவுமே. அந்த அளவுக்கு ராசி. அந்த ஆச்சு நல்ல ராசி. பணக்காரட்டாச்சுங்க. யாச்சு பயங்கர பணக்காரர். குண்டா இருப்பாங்க, யானை மாதிரியே இருக்கும். நல்ல வசதி. ஆமாம். அந்தாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைய கூட்டி அந்த பயலால செத்து போச்சு. பிள்ளையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு. அந்த ஆட்சிக்கு செட்டியாரு பயங்கர பணக்காரர். பிள்ளையே இல்லை. சரி நீ வயசாச்சு, மகளுக்கு மகன் ஒன்று இருக்கு, மகன் இல்லை. மகளுக்கு கல்யாணம் பண்ணி மகளுக்கு 2 பேத்திய ஒரு ஆயிரத்துல தான் கட்டினது. அப்புறம் மகன் இல்லைன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பக்கத்துல சொல்லி யாரோ ஒரு பையனை கூட்டினாங்க. அந்த பையனை கூட்டினது சரி அவங்க குடும்பத்துக்கு வந்துச்சு பிரச்சனை. அவன் கடைசி எல்லாம் இது பண்ணியும் கடைசி அந்த ஆட்சி அவனாலே செத்து போச்சு. வைரத்தை நுணுக்கி தின்னு செத்து போச்சு. வைரத்தை நுணுக்கி தின்னுட்டு அவங்கள கஷ்டமே படல. கஷ்டப்படுறதுனாச்சு கஷ்டம் தானே. வைரத்தை நல்லா நுணுக்கி தின்னுட்டு செத்து போச்சு. அது தோடு எல்லாம் வைரம் தான் போட்டுருக்கும். அம்பட்ட வைரம் தான் போட்டுருக்கும். அவங்கள வெள்ளி தட்டுறதுன்னு சாப்பிடுவார். அது செட்டியார் கொஞ்ச நாள் இருந்தாரு. ஆட்சி செத்ததுக்கு அப்புறம் அவரும் செத்து போயிட்டாரு. சமயக்காரன் எப்பயும் இருப்பேன் அவங்க வீட்டுல. ஆமா அந்த அவரு. ஆமா அந்த சித்ரா அப்பா இருப்பாரு. இப்படி இந்த உள்ள இப்படியே போகுது. ஆனா நல்ல ராசி. நல்ல ராசியான ஆச்சு. குட்டியான மாதிரியே இருக்கும் பார்த்தா.
மக வீடு நல்ல பணக்கார, நம்ம வீட்டுக்கு அடுத்து விடுதே ராயபுரத்துல போயிட்டு பேத்தியவே இப்ப மகனுக்கு இங்க கூட்டின மகனுக்கு கல்யாணம் பண்ணிருக்காரு. அப்போ பிரச்சனையா இருக்குன்னு சொன்னீங்க பையனால, அப்புறம் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா அப்புறம் சொத்து புறத்தை வெளியே விட முடியாதுல்ல. ஆமா ஆமா, அதுக்காக வேண்டிட்டு பேத்தியவே கட்டிட்டாரு. அதுக்கு ரொம்ப நாள் பிள்ளை இல்ல, இப்ப பிறந்திருக்கா பையன் பிறந்திருக்கேன். அதுக்குமா? அதுக்கும் ஆமா, அதுக்கும் பிள்ளை இல்லாம இருந்துச்சு கொஞ்ச நாள். அப்புறம் இப்ப ஆம்பளை பிள்ளை வரும், நல்ல அழகோல இருக்கும் அந்த பிள்ளை. அதெல்லாம் ஒரு நினைச்சு பார்க்குற மாதிரி இருக்கு அந்த ஆட்சி. நம்ம விட்டு வழியே போகும் எப்பவும். ஆமா, நடந்து ஆடி அசைஞ்சு கிளப் வச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ், சீட்டு விளையாடுற கிளப்பா என்ன அது, டென்னிஸ் விளையாடலாம், எல்லாம் கிளப் எல்லாமே விளையாடலாம். அந்த மாதிரி கிளப் வச்சிருந்தாரு அவர். இந்த ஆட்சி ஸ்கூலுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் டொனேஷன் பண்ணி கொடுக்கும், ஸ்டேஜில் போய் எல்லாம் பண்ணி செய்யும். அவங்கள பெருமணக்காரர். பழைய வீடு ஒன்று இருந்துச்சு, அதை இடிச்சு விட்டு புது வீடு கட்டியிருக்காரு. அத்தை பெரிய வீடு கட்டியிருக்காரு. அவன் ஒரு ஆளுதே மையன், அவனுக்கு ஏன் எத்த பெரிய வீடு. இருந்தாலும் பெரிய ஆள் பணக்காரர் இருந்தாலும். ஆனா ஒரு சிலருக்கு பணம் வந்து நான் பார்த்துட்டேன். நம்ம ஆளுகள நிறைய பெரும் பணக்காரெல்லாம் பணம் வந்து உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொந்தக்காரே யாருக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த அம்பாச்சி இருக்காங்க, நம்ம அறிமுகம் அம்பாச்சி, அவங்களுக்கு புதுக்கோட்டையில இடம் இருக்கு, கிளியராஜ் வீட்டில். என்னையும் கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த இடத்துக்கு ஒரு வாட்டி. அதுல அங்கே வந்து ஒரு வண்ண இந்த இது அயட் பண்றேன்ல, அவன் தான் அந்த வீட்டுல அந்த இடத்துலயும் அந்த வீட்லயும் இருந்துகிட்டு இருக்கேன். இவங்க தம்பி நான் வீடு கட்டணும்ப்பா, காலி பண்ணணும்ப்பான்னு ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவன் காலியே பண்ணல. கடைசி இப்ப அம்பாச்சியும் செத்து போயிட்டாங்க. அம்பாச்சி மகன் தைரியமா இல்ல, கடைசி அந்த இடத்த அவனே எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ணி எப்படி எடுத்துக்கிட்டேன்னு தெரியல, அவனே எடுத்துக்கிட்டேன். நிறைய சிட்டியோட சொத்து இப்படித்தான் நிறைய. ஒரு சொந்தக்காரர்களுக்கு ஈவே இறக்கப்பட்டு ஒண்ணு கொடுக்க மாட்டேன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படிதான் நிறைய போகுது சிட்டியோட. வீட்டு மட்டும் இல்ல, நிறைய பேர். அடுத்து உள்ளவங்களும் இதை புரிஞ்சுக்கல, யாருமே புரிஞ்சுக்கல. அது இருக்க நம்ம கேஸ் ஆளுகளுக்கே கொடுக்கலாம். ஆமா, சொந்தக்காரர்களுக்கு கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலாம். அதெல்லாம் செய்ய மாட்டேன்ட்டு. அதுல நல்ல வேல்யூ போகும். அதெல்லாம் 2 கோடி 3 கோடிக்கு போகும். கிளியராஜ் வீட்டுல அத்தனை கோடிக்கு போகும். அதெல்லாம் இவங்களை விட சொக்கலிங்க இருக்கிறத விட சென்ட்ரான இடம் அந்த இடம். ஆமா, மக்கள் பழங்க நிறைய. சொக்கலிங்க இருக்கிறது நிஜாங்கல்னி தனியே, அதுவே ஒரு சென்ட் 1 கோடியா. இதெல்லாம் ரொம்ப இருக்கும். ரோட்டு மேலே கிளியராஜ். அம்பாச்சிக்கு போய் கேட்டு பார்த்தாங்க, அவங்க என்னமோ கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அம்பாச்சியும் போய் கேட்டு பார்த்தாங்க, அப்புறம் நடக்கல. யாரையும் கூட்டிட்டு போய் கேட்டாங்க, நடக்கல. சரின்னு விட்டுட்டாங்க. இப்ப மையம் பயந்தாங்குள்ளே இருக்கேன், ஒண்ணும் இல்ல, விட்டாச்சு. அவங்களுக்கு அது இல்லாம முக்கிய வேற அம்புட்டு சொத்து கிடக்கு. தங்கமும் வெள்ளியும் வைரமா அம்புட்டு இருக்கு. பேத்தியெல்லாம் போட்டது போட்டு சிட்டியோட நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவ்வளவு சேர்க்கிறாங்க? அந்த காலத்துல சேர்த்தது அவங்க மாமனார் சேர்த்தது இல்லை மேமே. அந்த காலத்தில் நீங்கள்லாம் இப்போ இருந்தீங்கல்ல, சின்ன பிள்ளையா இருக்கையில, அப்போ வந்து அது என்னது, எங்கே போவாங்க? வெளிநாடு, பர்மாவிலேருந்து கொண்டாந்ததை மேமே சிட்டி வீடு நிறைய. இப்போ சிங்கப்பூரில் போய் இப்போ எப்படி 50,000 1 லட்சம்னு சம்பாதிக்கிறாங்க, அது மாதிரி அவங்க பர்மாவில் போய் அப்போ சம்பாதிச்சிருக்காங்க. அதை உருப்படியாக கொண்டாந்துருக்காங்க, சேவிங்ஸாவே வச்சிருந்துருக்காங்க. இப்போ அந்த காலத்துல வந்து நம்ம இப்போ நான் 50,000 சம்பாதிச்சேன்னு வச்சுங்க, செலவு வந்து 50 பைசா தானே மம்மி. அப்படிங்கிற காய்கறி செலவுலாம் 50 பைசா. அப்போ மீதியெல்லாம் அப்படியே தானே இருக்கும். அவங்களுக்கு சிங்கப்பூர்ல ஏர்போர்ட் கிட்ட இடம் இருந்துச்சா, அதை இவங்க ஏதோ சிங்கப்பூர் கவர்மெண்ட் கொஞ்சம் விலை கொடுத்து வாங்கிட்டாங்களா, அதை விற்கதான் அம்பாச்சி போயிருந்தாரு சிங்கப்பூர். ஓ ஆமா, அந்த ராமகுடி ராமுக்கு அது வித்ததுக்கே 15 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கு கூட்டிட்டு போகணும். 15 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட 15 போனாங்க. இவ்வளவுதான் அவனுக்கு இலவசமா கொடுத்துருக்காரு. இவ்வளவு கொடுத்தா கடைசியா ஒண்ணுமே இல்லாம மற்றவங்க எல்லாம் இவ்வளவு வாங்கியிருந்தா பெரிய. நான் யோசிச்சு பார்த்தா எப்படி இவ்வளவுன்னு தெரியல. ஆனா அவ்வளவும் இப்ப இந்த அம்பாச்சி, இந்த சிக்கன் அம்பாச்சி சொல்றேன்ல,
அந்த ஆட்சிக்கு அவ்வளவு சொத்து கடைசி என்ன தெரியல. இந்த பிள்ளைக்கு ஒரே ஆம்பளை பிள்ளைதான். என்ன பண்ணுவாங்க இல்லை அம்புட்டு சொத்து. அப்ப கடைசி எவனோ ஒருத்தன் திங்க போறேன். இந்த இடையில வர்றவன் எவனோ ஒருத்தன் சாப்பிட போறேன். அவ்வளவுதான். சமையக்காரன் அதை சொந்தக்காரனுக்கு இவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது. மனசு வரல. அது மாதிரி இப்ப நம்ம முக்கியமா உண்டுமே. அவங்களுக்கே எக்கச்சக்கமான சொத்து. ஆனா அவங்க ஓரளவு கரண்ட்ல இருந்தாலுமே அவங்க நிறைய விடுறாங்க. கரண்ட்ல இருந்தாலுமே இப்பெல்லாம் யார்கிட்ட பணம் இருக்குன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறாங்க. இந்த ரமேஷ் சொல்றீங்கல்ல, கரெக்டா இவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு சம்பளம் பண்ணணும், அது போடணும், இது போடணும். அதே மாதிரி இதுல மனசரிஞ்சு கொடுத்தா கூட பரவாயில்லப்பா. இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. வேற நான் நீ தர்றம்னு என்கிட்ட வாங்கிட்டு எடுத்துக்கிறது கஷ்டம் இல்ல. ஆமா, தரமாட்டேன்னு சொல்றது மனசு கஷ்டம் இல்ல. அவங்க பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிட்டு பண்றாங்க. அவங்களும் என் பொண்ணு விட அதே மாதிரி பணக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு பணக்கார. ஆனா அவங்க நமக்கெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்களோட சொத்து ஊர்ல உள்ளவங்க நிறைய திங்கிறாங்க. புதுக்கோட்டையில ஒரு இடம் கிடைக்கு, அதுவும் அந்த மாதிரி ஒருத்தன் வச்சிருக்கேன். அவன் காலி பண்ணி போக மாட்டேங்கிறேன். அவங்க இடத்துல நிறைய இப்படிதான் பண்றாங்க. அது ஹோட்டல் மாதிரி. டீ கடை, அயன் பண்றவன், டீ கடை, அயன் கடை, இவங்க எல்லாம் இப்படித்தான் பண்றாங்க. அநியாயம் பண்றாங்க. அவங்க ஒரு இடத்துல வைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல வைக்காம அடுத்த ஒரு இடத்துல வைக்கிறாங்க. டீ கடை வச்சு நடத்துறேன், போச்சுன்னா போக மாட்டேங்கிறேன். இப்படியே கொஞ்ச நாளா நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன ஒண்ணு என்னென்ன மம்மி நறுக்கிருக்கீங்க? இந்த முட்டைக்கோசு, கேரட்டு, இது வெட்டி தான் வச்சிருக்கேன். முருங்காய் போட்டு ஏதாவது குழம்பு வச்சுக்கிட்டு முட்டைக்கோசு, கேரட்டு. இல்லை நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு தான் இது பண்ணுவோம். இந்த மாவு கரைச்சி வச்சுருக்கேன், தோசை இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோதுமை தோசை தான். கோதுமை தோசை, சாதம் கொஞ்சம் இருக்கு. இது சட்னி, தயிர் இருக்கு, சட்னி இருக்கு, தயிர். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. எனக்கு ஜீனி தான் வச்சு தொட்டு சாப்பிடுவேன். அதனால தொட்டுக்கிறதுக்கு தேவையில்லை. அரைச்சாலும் வேஸ்ட்டு தான். இவனுக்கு மட்டும்தான். நான் ஜீனி தான் தொட்டு சாப்பிடுவேன் நைட்டுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.